Hi, hello friends. Welcome to Pick My University YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, in recent timesல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஜார்ஜியால ஒரு MBBS பண்ணா எந்த யூனிவர்சிட்டி சார் பண்ணலாம், ஸோ எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. அண்ட் எங்க பண்ணலான்ற ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஜார்ஜியால MBBS எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. லைக் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்மே நிறைய இருக்கு. இப்போ நீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு போறீங்கன்னா TBC ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் பட்டுமிஷோட்டா. ஸோ இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ங்க. அண்ட் அதே லெவலுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறைய லாட்ஸ் ஆஃப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஜார்ஜியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கும் மேற்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. ஸோ அது என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். நியூ விஷன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா, கின்வாக்கர், நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டி, கவுகாஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, கவுகாஸ் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியன் அமெரிக்கன், ஜார்ஜியன் நேஷனல், யூரோப்பியன் சொல்லி ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிஸ்ல எந்த யூனிவர்சிட்டிஸ் நம்ம சூஸ் பண்றது, எந்த யூனிவர்சிட்டிஸ்ல நல்லா இருக்கும், எந்த யூனிவர்சிட்டிஸ் நல்லா இருக்காதுன்ற ஒரு ஐடியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைங்க. அண்ட் இதை பத்தின அவேர்னஸ்மே நிறைய பேர் யாரும் சொல்றதுமே கிடையாது. அண்ட் இப்போ நீங்க ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி கூகுள்ல பாக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜுக்குன்னு சொல்லி தான் அந்த வெப்சைட் இருக்கும். அதுல அந்த காலேஜ் பத்தி நல்ல விதமா தான் இருக்கும். அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயுமே நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுமே பர்டிகுலரா தான் வீடியோஸ் ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்களே தவிர ஜார்ஜியால இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அதோட பிளஸ் கான்ஸ் எதுவுமே எந்த ஒரு யூடியூப்மே இது வரைக்கும் சொல்லி நானுமே பார்த்தது இல்லைங்க. அண்ட் இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஜார்ஜியாவில் ஜாயின் பண்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டீங்கனாலே நிறைய கன்சல்டன்ஸோ ஏஜென்ட்ஸோ ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டேட்டா பேஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கால் பண்ணி அவங்க பர்டிகுலரா பண்ற காலேஜஸை பத்தி அட்வான்டேஜஸா சொல்லி உங்களை வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அட்மிஷன் பண்ணா இவங்ககிட்ட தான் பண்ணணும், இந்த காலேஜ் நல்ல காலேஜ்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. பட் அவ்வளோ ஈஸி டார்கெட்டடா நீங்க ஒரு காலேஜ்ல அட்மிஷன் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் அண்ட் நிறைய ரீசென்ட் இயர்ஸ் லைக் ஒரு 6-7 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2015, 2016 இந்த மாதிரி இயர்ஸ்ல தான் ஓப்பனே பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா தான் உங்களுக்கு அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் FMG பாஸ் அவுட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஸ்கோரிங் பேண்ட் இருக்குன்றது எல்லாமே வெரிஃபை பண்ணி அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல இருந்து 2020ல இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணி மட்டுமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருக்க ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் ப்ரொமோட் பண்றாங்க. அண்ட் அந்த காலேஜை பத்தி நல்ல விதமா சொல்லிடுவாங்க. பட் அட் த டைம் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஜாயின் பண்றீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு கம்படிஷனே இருக்கும். பட் சில யூனிவர்சிட்டிஸ், இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட மணி மைண்டடா அந்த ஏஜென்ட் வந்து ஒரு அட்மிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றீங்கன்னா அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கு, அதோட எஸ்டாப்ளிஷ்டு டேட் என்னன்றதை வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஜார்ஜியான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்டி பர்சனல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க யூரோப்பியன் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 2015 தாங்க அந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் இயரே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. பர்சனலா அங்க இருக்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் மைக்ரேட் பண்ணி அங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் நீங்க அந்த காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 2019-20ல இருந்தா ஆஃப்டர் கோவிட். ஸோ இந்த கோவிட் டைம்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3rd இயரோ 4th இயரோ தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலேஜோட FMG ரேஷியோ இன்னும் வரைக்கும் ப்ரூவனே ஆல. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். பட் அந்த காலேஜுக்கு இங்க பண்ற ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா நிறைய பெய்டு ப்ரொமோஷன் மீடியாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு காலேஜ் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு தூரம் FMGயோட பாஸ் அவுட் ரேஷியோ இருக்குன்றதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. இவ்வளவு ஃபெமிலியரா இருக்கு யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸோட ப்ரொஃபைலே இந்த நிலைமையில இருக்குன்னா ஜஸ்ட் ஆஃப்டர் கோவிட் ஓப்பன் பண்ண இந்த கின்வாக்கர், நார்த் வெஸ்ட், நியூ விஷன் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ட் இப்போ நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன் பண்றீங்கன்னா இப்போ நாங்க பண்ற காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜார்ஜியன் நேஷனல், பட்டுமிஷோட்டா இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நாங்க அங்க லைவா விட்னஸ் பண்ணதை பேஸ் பண்ணி தான் நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த காலேஜோட FMGயோட ரேஷியோ எப்படி இருக்கு, எவ்வளவு பாசிட்டிவ் பெர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்து அவங்களோட இந்தியன் மிஸ் இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப்டி இருக்கா, ஓன் ஹாஸ்டல் இருக்கா, இதெல்லாமே விட்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் நேஷனல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜார்ஜ் நேஷனலோட பாஸ் அவுட் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஒரு 70% ஆஃப் பாஸ் அவுட் ரேஷியோ வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன், சவுத் இந்தியன் மிஸ் வச்சிருக்காங்க அண்ட் காலேஜோட ஓன் ஹாஸ்டலுமே வச்சிருக்காங்க.
அண்ட் இந்த ஜார்ஜியன் நேஷனல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30+ இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜோட எஃப்எம்ஜியோட பாஸ் அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் நிறைய பேச்சஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அண்ட் இங்கே இந்தியாவிலேயே நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸுமே இருக்காங்க இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோவே போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்ற டவுட்ஸ் எதுவும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ப்ராசஸுமே நாங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு சொல்லிடுவோம். அண்ட் இந்த காலேஜில் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கே 10 lakh 12 lakh கோட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் 6 yearsக்கு ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakh தாங்க வரும். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன் A to Z எல்லா ப்ராசஸுமே நம்ம பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஆக்சுவல் ஃபீ என்னவோ அது நீங்கள் டேரெக்டாக காலேஜோட மேனேஜ்மெண்ட்ல ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் பற்றின என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.